ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் மரவள்ளி கிழங்கு வச்சு தாங்க ஒரு ரெசிபி ஒன்று செய்ய போகிறோம். யூஸ்வலாக மரவள்ளி கிழங்குல நம்ம வடை இல்லை தோசை இல்லை அதை அவிச்சிட்டு காரம் போட்டு தாளித்து அந்த மாதிரி செய்வோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும் செய்கிறதுக்கு. பார்த்திங்கன்னா காய் சீவிர அந்த கட்டையில் துருவிட்டு இனிப்பு போட்டு செய்ய போகிறோம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டைம் பார்த்திங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட்டு நல்லா மேலே மண் இருக்கும், நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த தோலை நம்ம எடுத்துடலாம். கிழங்கு வாங்கும்போது பார்த்திங்கன்னா தோல் காயாமல் இருக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப மெலிசான அந்த கிழங்காகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப பெருசாகவும் இருந்ததுன்னா உள்ளே பார்த்திங்கன்னா அந்த குச்சி மாதிரி வந்திருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி சீவி செய்கிறதுக்கு அதெல்லாம் கரெக்டாக இருக்காது. அதனால் கிழங்கு வாங்கும்போது பார்த்து கவனமாக வாங்கிக்கோங்க. எல்லா கிழங்குலையும் தோல் எடுத்தாச்சு. இதை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பெரிய ஹோல்ஸ் உள்ள காய் சீவுறதில் நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா கிழங்கையுமே நல்லா சீவிக்கலாம். சீவினதுக்கப்புறம் பாருங்கள், இந்தளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு வேக வைக்கும்போது குழப்பா இல்லாமல் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம எடுத்து வச்சுருக்கிற எல்லா கிழங்கையும் நல்லா துருவிக்கலாம். பாருங்கள், நல்லா மல்லிகைப்பூ மாதிரி எவ்வளோ வெள்ளையாக இருக்குது அப்படின்ட்டு. இதை இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சிடலாம். இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டு எடுத்துகிட்டு மேலே துணியை நனைச்சி ஈரம் நனைச்சிட்டு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதில் நம்ம துருவி வச்சுருக்க அந்த மரவள்ளி கிழங்கு அதில் சேர்த்துடலாம். நம்ம துருவி வச்சுருக்க எல்லா மரவள்ளி கிழங்கையும் தட்டில் வச்சாச்சு. இப்போ அதை நம்ம வேக வச்சிடலாம். தண்ணி கொதிச்சிட்ருக்கு. நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கிழங்கு தட்டோட உள்ளே வச்சு மூடிடுங்க. இது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 3 நிமிஷம் வந்துடுச்சுன்னா போதும். ரொம்ப நேரம் விட்டிங்க அப்படின்னா கிழங்கு ரொம்ப வந்துட்டு குழப்பாக ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் வேக வைக்கிற டைம் பார்த்திங்கன்னா எனக்கு கரெக்டாக 3 நிமிஷம் தான் ஆச்சு. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள், கிழங்கு நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா கையில் அழுந்தது பாருங்கள். இதாக ஒரு கரெக்டான ஒரு ஸ்டேஜில் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ நான் வேறு ஒரு தட்டில் மாற்றிடுறேன். பாருங்கள், நல்லா நம்ம கிழங்கு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது மேலே பார்த்தீங்கன்னா சர்க்கரை சேர்த்துருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பொடியாக நாட்டு சர்க்கரை இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ நீங்கள் அந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஏலக்காய் வாசனை பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சமாக லைட்டாக ஏலக்காயை கூட நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நான் டெசிகேட்டட் கோகோனட் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ் கோகோனட் இருந்தாலும் அதையும் நீங்கள் துருவிட்டு லைட்டாக வானலில் வறுத்துட்டு சேர்த்துட்டிங்கனாலும் உங்களுக்கு ரொம்பவும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியான ஒரு 10 மினிட்ஸில் ரெடி பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் தான் இது. கண்டிப்பாக நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களை கமெண்ட்ஸாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா வெந்துடுச்சு. மரவள்ளி கிழங்கு சீசன்லாம் வர்றப்போ இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.